முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க ராமு மற்றும் அவரது மனைவி மாலா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவளுடைய கணவரான ராமு பரம சோம்பேறி. எப்பவும் எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருப்பான். ஒரு நாள் காலையில அவனோட மனைவி மாலா வேகமா வந்து இப்படி சொன்னான். என்னங்க என்னங்க, காலையில 10 மணி ஆச்சு, எந்திரிங்க, வேலைக்கு போகணும்ல. இப்படியே தூங்கிட்டு இருந்தா நம்ம எப்பதான் வேலைக்கு போறது? நேரம் ஆச்சு, சீக்கிரமா எந்திரிங்க. மாலா சுறுசுறுப்பான பொண்ணு. ஆனா அவளுக்கு அமைஞ்ச புருஷன் பரம சோம்பேறி. எப்பவும் தூங்கிக்கிட்டே இருப்பான். வேலைக்கும் போக மாட்டான், வீட்டுக்கும் காசு கொடுக்க மாட்டான். மாலா கத்துறத பார்த்து ராமு மெதுவா கண்ணை திறந்து பார்த்து இப்படி சொன்னான். என்ன அவசரம்? இப்ப மணி 10 தானே ஆகுது. நான் இன்னைக்கு வேலைக்கு வரல, நீ மட்டும் போயிட்டு வா. எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. புருஷனும் வேலைக்கு போகணும்னு எதனா சட்டம் இருக்கேன் என்ன? நீ மட்டும் வேலைக்கு போ, நான் வரல. ஊர்ல எல்லாரும் காலையில 10 மணி வரைக்கும் தூங்கிட்டா இருக்காங்க. நீங்களும் எழுந்துருங்க, நம்ம வேலைக்கு போகலாம். என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, நீ மட்டும் போயிட்டு வா. எல்லாம் புருஷனும் வேலைக்கு போகணும்னு கிடையாது. பொண்டாட்டி போய் சம்பாதிச்சா போதும், நீ போ, நான் வரல. ராமு ஒரு பரம சோம்பேறின்னு மாலாக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு மாலா வேற வழி இல்லாம ராமுவவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ராம் நல்ல கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சான். ஆனா மாலாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் வேற வழி இல்லாம மாலா மட்டும் வேலைக்கு போனான். மாலா அந்த சுட்டு எரிக்கிற வெயில்ல மெதுவா நடந்து போய் அவளுடைய வயல்வெளியில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா. என்னதான் கணவன் பரம சோம்பேறியா இருந்தாலும் மாலா அப்படி கிடையாது. மாலா ஒன்னும் பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது. அவ தினம் தினம் வேலை செஞ்சாதான் அவளுக்கு சோறு கிடைக்கும். அதனால அவ எந்த கஷ்டமும் பார்க்காம தினமும் கடுமையா உழைச்சா. ஆனா இந்த பக்கம் அவன் புருஷன் பரம சோம்பேறி. மணி 12 ஆனதுக்கு அப்புறமும் அவன் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. நல்ல கண்ணை மூடி சுகமா தூங்கிட்டு இருந்தான். அப்போ அங்க வந்த பக்கத்து வீட்டு மணி ராமுவை பார்த்து இப்படி சொன்னான். என்னப்பா ராமு, வேலைக்கு போல? அங்க உன் மனைவி கடுமையா உழைச்சிட்டு இருக்கா, நீ ஏன் சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு இருக்க? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. குடும்பத்துல ஒருத்தர் உழைச்சா போதும், அதான் என் பொண்டாட்டி வேலை செய்யறல. அவ பாட்டுப்பா, எனக்கு என்ன, நான் நல்லா தூங்குறேன். அது மட்டும் இல்லாம காலையிலேருந்து ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு எனக்கு. இந்த வேலை செய்யறதெல்லாம் பிடிக்கல. இந்த கட்டில விட்டு எழுந்திருக்கவே அவ்வளோ சோம்பேறித்தனம். இதுல நான் எங்க போய் வேலையெல்லாம் செய்யறது? என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? மணி 12 ஆச்சு, இன்னும் சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி அங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அதுல உட்காந்து சாப்பிடலான்னு பாக்குறியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அதுல என்ன தப்பு இருக்கு? பொண்டாட்டி உழைச்சு புருஷனுக்கு சோறு போட்டா இந்த வானம் என்ன உன் தலையிலையா விழுந்துரும்? அவளுக்கு என்ன, கல்யாணம் பண்ணும்போது நான் பரம சோம்பேறின்னு தெரியாதா? அதெல்லாம் அவ பார்த்துப்பா, நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் மட்டும் கேட்கவா போற? இப்படியே பரம சோம்பேறியாவே படுத்துக்கட. எனக்கு என்ன வந்துச்சு? இப்படி சோம்பேறியாக இருந்தா எப்படிப்பா உன் குடும்பம் உருப்படும்? ஊர்ல 4 பேரு 4 விதமா பேச மாட்டாங்களா? அவங்க என்ன பேசுனா எனக்கு என்ன, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். என் பொண்டாட்டி உழைச்சி போடுறேன், நான் சாப்பிட்றேன். ஏன் பொண்டாட்டி உழைச்சி யாரும் உட்காந்து சாப்பிடலையா? ஏதோ நான் மட்டும் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. மற்றவங்க அப்படி இருக்காங்கன்னு நாமளும் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ராமோ. கடுமையா உழைச்சாதானே உன் குடும்பம் நல்லா இருக்கும். இப்படி பொண்டாட்டி உழைச்சி நீ சாப்பிட்டு பரம சோம்பேறியா இருந்தா நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு முடியாம போனா என்ன பண்ணுவ? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உன் வேலையை மட்டும் பாரு மணி அப்படின்னு ரொம்ப எகத்தாளமா பதில் சொன்னா ராமு. இத கேட்ட மணி அங்கிருந்து கோவமா போயிட்டான். இப்பதான் இந்த சோம்பேறி ராமுக்கு பசிக்க ஆரம்பிச்சுது. எதனா சாப்பிடலான்னு பார்த்தா வீட்ல ஒண்ணுமே இல்ல. அப்போ கோவமா ராமு இப்படி சொன்னான். எங்க போன? இந்த மாலா எதுவுமே சமைச்சு வைக்காம அவ பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாளா? வரட்டும், இன்னைக்கு கச்சேரி வச்சுக்கிறேன். பாவம், பரம சோம்பேறிக்கு பசிக்குது போல. ஆனா மாலா போற அவசரத்துல சாப்பாடு செய்யாம போயிட்டா. என்ன பண்றது? சோம்பேறி கணவன் கிடைச்சா மறது வரத்தானு செய்யும். இந்த ராமு இவ்ளோ கோவமா வீட்ல இருக்கான்னு அவளுக்கு தெரியாது. பாவம், அவ அந்த உச்சி வெயில்ல தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக உழைச்சிட்டு இருந்தா. அட கடவுளே, இன்னைக்குதான் இப்படி வெயில் அடிக்குது. என்னால சுத்தமா முடியல. எப்படியாச்சும் சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடணும். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். என்னதான் மனசுல கவலை இருந்தாலும் மாலா அது எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா. சாயங்காலம் ஆச்சு. அப்பாடா, வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போலாம். மாலா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள்.
அவளுக்கு தெரியாது அந்த ராமு இங்க கோபத்தோட இருக்கான்னு. எப்படியோ மெதுவா நடந்து மாலா வீட்டுக்கு போய் சேர்ந்தா. அப்போ அங்க வேகமா வந்த ராமு மாலா பார்த்து இப்படி சொன்னான். ஏண்டி மாலா, உனக்கு அறிவில்ல? சோறு செய்யாம எங்கடி போன? காலையிலிருந்து நான் பட்டினி கிடக்கிறேன். இங்க ஒருத்தன் இருக்கான்னு உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டியே, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அப்படின்னு ரொம்ப கோவமா ராமு கத்தினான். காலையிலிருந்து கடுமையா உழைச்ச மாலா சோகமா ராமுவ பார்த்து இப்படி சொன்னான். ஏங்க, நானே காலையில இருந்து உழைச்சிட்டு வரேன். என்னால சுத்தமா முடியல. தயவு செஞ்சு இப்ப சண்டை போடாதுங்க. நான் போய் தூங்கணும். என்னது, தூங்க போறியா? ஏண்டி, இங்க ஒருத்தன் காலையிலேருந்து பட்டினி கிடக்குறான். உனக்கு இப்ப தூக்கம்தான் முக்கியமா? ஒழுங்கா போய் சமைக்கிற வேலையை பாரு, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. அட போங்க, என்னால முடியாது. உங்களுக்கு சோறு வேணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அங்க இருந்து மாலா தூங்க போயிடுறா. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராமுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம பொண்டாட்டி நம்ம பேச்ச கேட்காம அவ இஷ்டத்துக்கு போய் தூங்குறா? அவனுக்கு ஒரே குழப்பம். வேற வழி இல்லாம ராமுவும் பட்னியோட போய் படுத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு தூக்கமே வரல. என்ன பண்றது? பரம சோம்பேறியா இருந்தாலும் அவனுக்கும் பசிக்கும்ல. அடுத்த நாள் காலையில நேரமா எந்திரிச்சு மாலா கிட்ட போய் இப்படி சொன்னான். என்ன இவ இப்ப வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கா? மாலா, எந்திரிச்சு போய் சமைக்கிற வேலையை பாருடி. வேலைக்கு போகணும்ல, சீக்கிரமா கிளம்பி வேலைக்கு போ. இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்க என்ன பழக்கம் இது? என்னங்க, என்னால முடியல. நான் இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. நீங்களே ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடுங்க. நான் நல்லா தூங்க போறேன். சமைச்சு சாப்பிட நம்ம வீட்ல என்ன இருக்கு? என்கிட்ட காசு வேற இல்ல. காசு இருந்தா நான் கடைக்கு போய் சாப்பிடுவேன். நீயே எழுந்து ஏதாச்சும் சமைச்சு கொடுமாலா, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னங்க, என்னால சுத்தமா முடியல. என்ன ஏது சொல்லாதீங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது. எழுந்திருக்க கூட முடியல. உடம்பெல்லாம் வலிக்குது, காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வேலைக்கு போங்க. என்னது, நான் வேலைக்கு போகணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுமாலா? எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது. நீயே எழுந்து வேலைக்கு போ. எனக்கு உடம்பு சரியில்லை. உங்களுக்கு வேணும்னா வேலைக்கு போங்க, இல்லைன்னா இன்னிக்கும் பட்டினி கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலா கோபமா படுத்துக்கிட்டா. இப்போ ராமுக்கு வேற வழியே இல்ல. பரம சோம்பேறியான ராமு அங்கேயே குழப்பத்தோட நின்னுட்டு இருந்தான். அவனுக்கு வயிறு பயங்கரமா பசிச்சுது. வேலைக்கு போனாதான் சோறுன்ற நிலைமை தான் அவங்க வீட்டில் இருந்துச்சு. அதனால வேற வழியே இல்லாம ராமு வேலைக்கு போக முடிவு செஞ்சான். ராமு மெதுவா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வயலுக்கு வேலைக்கு போனான். நல்ல காலை நேரத்துல சூரியன் அவன் மூஞ்சில பளிச்சுன்னு அடிச்சுது. அட கடவுளே, நானே ஒரு பரம சோம்பேறி. எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. இப்ப வேற வழியே இல்லை. நான் தான் வேலை செஞ்சாகணும். நீ தான் கடவுளை என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய ஆரம்பிச்சான். இதுவரை உழைக்கவே தெரியாத அவன் உடம்பு முதல்ல உழைக்க ஆரம்பிச்சுது. அவன் வேலை செய்ய செய்ய அவன் உடம்புல இருந்து வேர்வை வர ஆரம்பிச்சுது. அவன் களைச்சு போயிட்டான். அப்பதான் மாலா தினம் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு அவனுக்கு தோணுச்சு. அட கடவுளே, மாலா தினமும் இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா பாவம். அவங்க அம்மா வீட்ல நல்லா இருந்தா, என்னை கட்டிக்கிட்டு இவ்ளோ கஷ்டப்படுறாளே, நான் எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். அவனுக்கு குற்ற உணர்வு நெஞ்ச குத்தி கிழிச்சது. ராமு சோம்பேறித்தனத்தை இன்னையோட விடணும்னு முடிவு செஞ்சான். அப்படி இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போக தயாரானா சாயங்காலமும் ஆச்சு. தான் மனைவி பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்தா ராமு. சோம்பேறியா இருந்த ராமுவுக்கு குற்ற உணர்ச்சி குத்திக்கிட்டே இருந்துச்சு. வேகமா வீட்டுக்குள்ள வந்த ராமு தன்னோட மனைவி மாலாவை பார்த்து இப்படி சொன்னான். மாலா, எந்திரி, நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. நானும் இதுக்கப்புறம் ஒழுங்கா வேலைக்கு போறேன் மாலா. நீ இந்த குடும்பத்துக்கான கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ தனியா கஷ்டப்பட வேண்டாம். நானும் உன் கூட சேர்ந்து கஷ்டப்படுகிறேன். என்னங்க, என்னாச்சு? என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? தலையில எதுனா அடிபட்டுருச்சா? நீங்க தான் பரம சோம்பேறியாச்சே. நீங்க எப்படி தினமும் வேலை செய்ய முடியும்? உங்களுக்கு தான் வேர்வை வந்தாலே ஒத்துக்காதே. இல்ல மாலா, இன்னைக்கு வேலை செய்யும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ தினமும் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. இதுக்கப்புறம் நானும் உனக்காக வேலைக்கு போறேன். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னையோட போட்டோம். நானும் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறேன்.
இத்தனை நாள் நான் செஞ்ச பாவத்துக்காக நான் இப்போ உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னிச்சிடு மாலா. அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே சொன்னார் ராமு. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மாலாக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட புருஷன் திருந்தினதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இது சும்மா சொல்றாரா அப்படின்னு அவளுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. இருந்தாலும் மாலாக்கு மனசுல ஒரு சின்னதா சந்தோஷம். என்னமோங்க, நீங்க திருந்தி ஒழுங்கா உழைச்சு ஒருவேளை எனக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா அதுதாங்க எனக்கு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா மாலா, உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். சுறுசுறுப்பா தினமும் உழைக்கிறேன். என்னை நம்பு மாலா. அப்படின்னு சொல்லி தினமும் கடுமையா உழைக்க ஆரம்பிச்சா ராமு. அன்னைக்கு தான் ராமு பரம சோம்பேறியிலிருந்து சுறுசுறுப்பான ஆளா மாறினான். நான் ஒரு பரம சோம்பேறி தான். ஆனா என் மாலா படுற கஷ்டத்தை பார்த்து இப்ப முழுசா திருந்தி கடுமையா உழைக்கிறேன். நீங்களும் எப்போ என்ன மாதிரி கடுமையா உழைக்க போறீங்க? நான் இதுக்கப்புறம் ரொம்பவே சுறுசுறுப்பா என் குடும்பத்துக்காக உழைக்க போறேன். நீங்களும் நல்லா கஷ்டப்பட்டு உழைங்க. உங்க வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும். நீங்களும் உங்க வாழ்க்கையில ராமு மாதிரி சோம்பேறியா இல்லாம கடுமையா உழைங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.